வணக்கம் நண்பர்களே. ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற நாடு உலக வரைபடத்துல ஓரமா இருந்தாலும் அழகிலும் ஆச்சரியத்திலும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சொர்க்கம். அதுதான் நியூசிலாந்து. இந்த நாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சா கற்பனைக்கு எட்டாத இயற்கை அழகு, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் புல்வெளிகள், ஒரு பக்கம் பனிபடர்ந்த மலைகள், இன்னொரு பக்கம் கொதிக்கும் எரிமலை குழம்புகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதையும் தாண்டி அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையும் வரலாறும் ரொம்பவே திகைக்க வைக்கும். நியூசிலாந்தின் வரலாறு ரொம்பவே ஸ்பெஷல். சுமார் 800 வருஷங்களுக்கு முன்னாடிதான் இங்க மனுஷங்களே கால் வச்சாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? மாவோரி இன மக்கள் தான் இந்த தீவை கண்டுபிடிச்சு இதுக்கு ஆவோ டேரோவா, அதாவது நீண்ட வெள்ளை மேகங்களின் நிலம்னு பெயர் வச்சாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், போர்க்கலைகள், முக்கியமா அந்த ஹாக்கா நடனம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு எனர்ஜி வரும். அடுத்ததா அங்க இருக்கிற மக்களோட மனநிலை. அவங்க தங்களை கிவி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. கிவிங்கிறது அங்கே மட்டுமே இருக்கிற ஒரு பறவை. இவங்க இயற்கையை தெய்வமா மதிக்கிறாங்க. குறிப்பா நியூசிலாந்து கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேண்டசி படத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்க இருக்கிற கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறைய பத்தி யாருக்கும் தெரியாத அந்த 50 ஆச்சரியமான தகவல்களை இப்போ விரிவா பார்க்கலாம். நியூசிலாந்துல மனுஷங்களை விட ஆடுகள் தான் அதிகம்னு சொன்னா பலரும் நம்ப மாட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு மனுஷனுக்கு 20 ஆடுகள் வரை இருந்தது. இப்போ அது குறைஞ்சு 5 ஆடுகள்னு வந்திருக்கு. ஆனாலும் உலகத்திலேயே ஆட்டு இறைச்சி மற்றும் கம்பளி ஏற்றுமதியில இவங்க தான் கிங். அடுத்ததா இந்த நாட்டுல நீங்க பயப்படாம எந்த அடர்ந்த காட்டுக்குள்ளையும் போலாம். ஏன்னா அங்கே ஒரு விஷப்பாம்பு கூட கிடையாது. பரிணாம வளர்ச்சியில இந்த தீவுகள்ல பாம்புகள் உருவாகவே இல்லை. அதனால அங்க இருக்கிற பறவைகளுக்கு பாம்புகளால் எந்த ஆபத்தும் இல்லை. வரலாற்று ரீதியா பார்த்தா உலகத்துக்கே வழிகாட்டியா நியூசிலாந்து இருந்திருக்கு. 1893லேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த முதல் நாடு இதுதான். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய கேட் ஷெப்பர்ட் என்பவரோட முகம்தான் இப்போ அவங்க நாட்டு $10 நோட்ல இருக்கு. இயற்கை அதிசயங்களுக்கு பஞ்சமே இல்லை. இங்க இருக்கிற ப்ளூ லேக் தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கும்னா 80 மீட்டர் ஆழம் வரைக்கும் நீங்க மேலே இருந்தே பார்க்க முடியும். இது ஒரு புனிதமான ஏரியா கருதப்படுது. அதே போல இந்த நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அங்கிருந்து 128 கிலோமீட்டருக்குள்ளேயே கடலை பார்த்திடலாம். அந்த அளவுக்கு இந்த தீவு குறுகலானது. உலகத்திலேயே நீளமான பெயரை கொண்ட மலை இங்கதான் இருக்கு. அதுல மொத்தம் 85 எழுத்துக்கள் இருக்கும். இதை உச்சரிக்கவே ஒரு தனி திறமை வேணும். மாவோரி கலாச்சாரப்படி ஹோங்கி அப்படிங்கிற வரவேற்பு முறை ரொம்பவே உணர்ச்சிகரமானது. ஒருத்தர் மூக்கோட இன்னொருத்தர் மூக்க சேர்த்து மூச்சை இழுப்பாங்க. இதன் மூலமா 2 பேரோட ஆன்மாவும் கலக்கிறதா அவங்க நம்புறாங்க. சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த குட்டி குட்டி வீடுகள் கொண்ட ஹாபிட்டன் கிராமம் அப்படியே இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க நிஜமாவே ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இங்க இருக்கிற கியா அப்படிங்கிற கிளி இனம் ரொம்பவே புத்திசாலி, ஆனா கொஞ்சம் குறும்புக்காரங்க. பார்க்கிங்ல நிக்கிற காரோட ரப்பர் பகுதிகள் வைப்பர்களை கழட்டி விளையாடும். இதனாலேயே இதை மலைகளின் கோமாளின்னு சொல்வாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அங்கே கொசுக்கள் இருக்கு, ஆனா ரொம்ப குறைவு. ஆனா அதை விட மோசம் சாண்ட் ஃப்ளை. இது கடிச்சா அந்த இடம் தடிச்சு போயிடும், ரொம்ப நாளைக்கு அரிக்கும். கிராமங்களுக்கு போனீங்கன்னா மக்கள் வெறும் காலோட சூப்பர் மார்க்கெட் ரோட்டுகள்ல நடக்கிறத பார்க்கலாம். செருப்பு போடுறது அவங்களுக்கு ஒரு சுமையா தெரியுது. மண்ணோட கதந்து வாழறது தான் அவங்க ஸ்டைல். உலகத்துல ஒவ்வொரு நாளும் சூரியன் முதலில் உதிக்கும் இடங்கள்ல கிஸ்பான் நகரம் முக்கியமானது. அதனால புது வருஷத்தை உலகத்திலேயே இவங்க தான் முதல்ல கொண்டாடுவாங்க. நியூசிலாந்துல ஊழல்ங்கிறது பேருக்கு கூட இல்லை. நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா வேலையை செஞ்சு முடிக்க பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டவுன்டின் நகர்ல இருக்கிற பால்ட்வின் தெருவுல கார் ஓட்டுறதே ஒரு சாகசம் தான். ஏன்னா அது அவ்வளவு செங்குத்தா இருக்கும். இங்க ஒரு முறை பேடி அப்படிங்கிற நாய் அதிகாரப்பூர்வமா ஒரு இடத்துக்கு மேயரா இருந்து கௌரவிக்கப்பட்டிருக்கு. மிருகங்கள் மேல இவங்களுக்கு இருக்கிற பாசம் ரொம்ப அதிகம். பொது இடங்களுக்கு தன் நாய்களை கூட்டிட்டு வரும்போது கூட சில சமயம் நாய்களுக்கு செருப்பு போடாமல் மக்கள் தாராளமா அனுமதிப்பாங்க. உணவு பொறுத்தவரை ஹாங்கி முறை ரொம்ப ஃபேமஸ். தரையில குழி தோண்டி சூடான பாறைகளை வைத்து அதுல இறைச்சி மற்றும் காய்கறிகளை வைத்து மூடிடுவாங்க. அந்த வெப்பத்திலேயே உணவு சமைக்கப்படும். இதோட ருசியே தனிதான்.
இவங்களுக்கு ரக்பி விளையாட்டு ரத்தத்துல ஊறின ஒண்ணு. ஆல் பிளாக்ஸ் டீம் தான் இவங்களோட அடையாளம். அங்கே பிச்சை எடுக்கிறவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா வருமானம் இல்லாதவங்களுக்கு அரசாங்கமே எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்துடும். கிராமத்துல பெரும்பாலான வீடுகளுக்கு வேலி இருக்காது. திருட்டு பயம் எங்க இல்லைங்கிறதுக்கு இதுவே பெரிய சாட்சி. ரோட்டோருவா அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஊரே கந்தக வாடை அடிக்கும். அங்க எப்பவுமே பூமிக்கு அடியிலிருந்து நீராவி வந்துட்டே இருக்கும். அங்க இருக்கிற சுடுநீர் ஊற்றுகள்ல குளிக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு மக்கள் நம்புறாங்க. அப்புறம் அங்கே டேப்ல வர்ற தண்ணி மினரல் வாட்டரை விட சுத்தமா இருக்கும். அதனால யாரும் பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. பறக்க முடியாத கிவி பறவை இவங்களோட தேசிய சின்னம். இது ராணுவத்தோட லோகோலையும் இருக்கும். அதே போல அண்டார்டிகாவுக்கு பக்கத்துல இருக்கிறதால இங்க நிறைய வகை பென்குயின்களை பார்க்கலாம். இங்க இருக்கிற பசுமாடுகள் உலக தரம் வாய்ந்த பால் கொடுக்குது. இதனாலதான் நியூசிலாந்து வெண்ணெய் உலகத்துல ரொம்ப பிரபலம். விஷப்பூச்சிகள்னு பார்த்தா காடிப்போ அப்படிங்கிற சிலந்தி மட்டும்தான் கொஞ்சம் ஆபத்தானது. ஆனா அதுவும் ரொம்ப அபூர்வமா தான் கண்ணுல படும். இவங்க வாழ்க்கையில நோ வரிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதுக்கும் கவலைப்படாம நிதானமா வாழ்வாங்க. முக்கியமா கிராமங்கள்ல ஆனஸ்டி பாக்ஸ் முறைய வச்சிருக்காங்க. ரோட்டோரத்துல காய்கறிகளை வைத்திருப்பாங்க. அதுல இருக்கிற ரேட் படி காசை பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க பொருளை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை கண்காணிக்க மாட்டாங்க. 90 மைல் பீச் அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்கு. ஆனா இதோட நீளம் 90 மைல் கிடையாது, 55 மைல் தான். ஆனாலும் இது ஒரு அதிகாரப்பூர்வ ஹைவேயாக பயன்படுத்தப்படுது. பள்ளிகள்ல மாவோரி மொழிய பாடமா வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்க பாரம்பரியம். அவங்க ஆடுற ஹாக்கா நடனம் எதிரிகளை மிரட்டுறதுக்காக மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கவும் ஆடப்படுது. அங்க இருக்கிற பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிகள் மூலமா இயற்கை முறையில மின்சாரம் எடுக்கிறாங்க. நியூசிலாந்து மக்கள் காஃபி பிரியர்கள். பிளாட் ஒயிட் காஃபி இங்கதான் முதல்ல வந்துச்சுன்னு இவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பெரிய போட்டியே நடக்குது. கௌரி மரங்கள் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். சில மரங்கள் 2000 வருஷங்களுக்கு மேல பழமையானது. அதை தொடுறதே ஒரு பாக்கியமா கருதுறாங்க. இங்க ஏசிசி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் முறை இருக்கு. நீங்க ஒரு டூரிஸ்டா அங்க போய் உங்களுக்கு ஒரு விபத்து நடந்தா கூட அங்க இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு முழு சிகிச்சையையும் இலவசமா தரும். இவங்க வீடுகள்ல கண்டிப்பா ஒரு தோட்டம் இருக்கும். அதுல அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளைவிச்சுப்பாங்க. பிளாஸ்டிக் பயன்பாட்டை பெரும்பாலும் தவிர்த்துட்டாங்க. சீதோஷ்ண நிலை நம்ம ஊருக்கு நேர்மாறா இருக்கும். நம்ம ஊர்ல வெயில் அடிக்கும் போது அங்கே குளிர் அடிக்கும். ஹோட்டல்கள்ல நீங்க டிப்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுது. கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு கூட அங்க லைசன்ஸ் வேணும். குறிப்பிட்ட அளவு தான் பிடிக்கணும்னு சட்டம் இருக்கு. கடற்கரையில மோராக்கி போல்டர்ஸ் என சொல்லப்படும் உருண்டை வடிவ பாளைகள் ஏதோ ஏலியன்ஸ் கொண்டு வந்து வச்ச மாதிரி மர்மமா இருக்கும். வெயிட்டோமோ குகைகள்ல இருக்கிற மின்மணி பூச்சிகள் குகையையே நட்சத்திர கூட்டம் மாதிரி ஜொலிக்க வைக்கும். டெக்னாலஜிலையும் இவங்க கில்லிதான். ட்ரோன் மூலமா பீட்சா டெலிவரி பண்றத இவங்க எப்பவோ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தொகை ரொம்ப குறைவுங்கிறதால ரோடுகள்ல டிராபிக்கே இருக்காது. தெருவோரம் இருக்கிற பழமரங்கள்ல பழங்களை யார் வேணும்னாலும் பறிச்சு சாப்பிடலாம். யாரும் தடுக்க மாட்டாங்க. உலகத்துல முதலில் வாங்கனோயி அப்படிங்கிற நதிக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியான எல்லா சட்டப்பூர்வ உரிமைகளையும் வழங்கி பெருமைப்படுத்திய நாடு இதுதான். கடைசியா அங்க இருக்கிற மக்கள் இயற்கையை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னா, ஒரு மரத்தை வெட்டுறது அவங்க குடும்பத்துல ஒருத்தரை இழக்கிறதுக்கு சமமா நினைப்பாங்க. இயற்கையும் மனுஷனும் எப்படி ஒன்னா வாழணும்னு கத்துக்கணும்னா அதுக்கு நியூசிலாந்து தான் மிக சிறந்த உதாரணம். என்ன நண்பர்களே, நியூசிலாந்து பத்தின இந்த 50 தகவல்கள் உங்களுக்கு வியப்பா இருந்ததா? நிஜமாவே பூமியில ஒரு சொர்க்கம் இருக்குன்னா அது நியூசிலாந்து தாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நியூசிலாந்துல இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நியூசிலாந்துக்கு போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ்.